ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிந்தித்து செயல்படக்கூடிய சிம்ம ராசிக்கான மே மாத பலன் பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் சிம்ம ராசிக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதாவது இதுவரையிலும் தடைப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாராளமாகவே மே மாதத்தில் பெற முடியும். அதாவது எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது திருமண தடைகள் இருந்திருக்கலாம். மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக முடியும். மே மாதத்தில் அதை நிச்சயிக்கப்படும். அடுத்து வேலைகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக ஆசைப்பட்டு வந்த பொருட்கள், சிலர் வாகனத்தின் மீது பெரிய ஆசை கொண்டு இருப்பாங்க. அதாவது பைக் வாங்கணும், இல்லை எனக்கு கார் வாங்கணும், இருக்கக்கூடிய காரை கொடுத்துட்டு புதுசாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பட் இதில் சிக்கல் என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் தடைகள் அதிகமாகவே இருக்கும். அதாவது பொறுமையாக இவங்களுடைய செயல் என்ன யோசித்தாங்களோ அதுதான் முடியும். பட் அது ரொம்ப பொறுமையாக முடிகிற மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி முடிய வேண்டிய வேலை ஒரு 4 நாள் கழித்து முடிகிற மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் பெருசாக ஒன்றும் அலட்டிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய செயல் அவ்வளோதான், அது அப்படி தான் நடக்கும். அதனால் அதை நீங்கள் எதுவும் மாற்ற முடியாது. பட் அதற்கு தகுந்தாற் போல் ஒத்துழைச்சி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீணாக அலைச்சல் படுறது, அதாவது நாளைக்கு முடிய வேண்டிய வேலையை நான் இன்றைக்கே முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற வீண் வீராப்பை விட்டுடுங்க. அதாவது முடியும் போது முடியட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போன்ற எண்ணம் வேணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டால் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருக்கலாம். பட் பரவாயில்லை, இந்த விஷயம் நாளைக்கு முடியட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை அளிக்கும். இல்லை நான் இன்றைக்கே தான் முடிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னா கூட முடிக்க முடியாதுங்க. அப்படி தான் இந்த மே மாதம் இருக்குது. பட் நீண்ட நாளாக தடையானது மட்டும் ஓரளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. தடைப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பண வரவில் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். பட் திருப்திகரமாக இருந்தால் கூட செலவு உங்களுக்கு ஏராளமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சிம்ம ராசிக்கு நீங்கள் பண வரவு எவ்வளோ இருக்கோ அதற்கும் மிஞ்சிய செலவு கூட சில நேரங்களில் வரக்கூடும். அதை சரியாக சமாளிச்சிடுங்க. சமாளிக்க தெரியாமல் சிக்கிக்காதீங்க. முன்கூட்டியாக எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மே மாதத்தில் எதிர்பாரா செலவுகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து எதுக்கெல்லாம் ஷீட் போட்டு வச்சுருக்கீங்களோ, அதாவது இந்த செலவுக்கு இவ்வளோ, இந்த செலவுக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி வச்சுருந்தா கூட பட் எதிர்பாரா செலவுகள் திடீரென வரும். அதனால் அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுடைய செயல் தெளிவாக இருக்கிறதால தான் இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி ஓரளவுக்கு சிறப்பான வாழ்க்கையில் இருக்காங்க. கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. நம்மளால் முடியாதது என்ன, நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்ற ஒரு தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு செயல் இருக்கிறதால ஓரளவுக்கு கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகளை கையாள முடியும். நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. ஹார்ட் ஒர்க், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றியை நீங்கள் தாராளமாகவே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மே மாதத்தில் தேவையற்ற அலைச்சல்கள், இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. பட் அலைய வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதனால் கொஞ்சம் வீண் அலைச்சல்களை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்கள். அதாவது அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காத உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் சிம்ம ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. கண்டிப்பாக விடாமுயற்சி இருந்தால் விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.